மாணிக்கவாசகப் பெருமான் திருவடிகளே சரணம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்லுவார்கள். மனிதன் இறைவனுக்கு சொல்லியது இந்த திருவாசகம். மாணிக்கவாசகப் பெருமான் சொல்ல சொல்ல இறைவனே திருவாசகத்தை எழுதியதாக சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது இந்த திருவாசகம். இந்த திருவாசகத்தில் ஒரு 20 பாடல்தான் திருவெம்பாவை. அந்த திருவெம்பாவை பாடலிலே, மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையிலே 4வது பாடலை பார்ப்போம். ஒன்னித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தன்றோ, வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணி கொடுள்ளவோ சொல்லுகம் அவ்வளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினி யானை பாடி கசிந்துள்ளம் உள்நக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்தெண்ணி கூரையில் துயிலேலோரெம்பாவாய். 2வது பாடலிலே தோழியரை அனைவரும் வந்து எழுப்புவதும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இரவு பகலெல்லாம் சிவபெருமானே என்று பேசினாய், ஆனால் இன்று விடியற்காலையிலே நாங்கள் நம் நோன்பிற்கு, பாவை நோன்பிற்கு எழுப்புவதற்காக வருகிறோம், நீ தூங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறாள். தோழி அதற்கு மறுமொழி கூறுகிறாள். அடுத்த பாடலிலே முத்தன்ன வெண்ணகையாய் என்று அவருடைய சிரிப்பை சொல்லி ஆரம்பித்து தோழியை பரிகசிக்கிறார்கள். அதற்கும் அவள் மறுமொழி கூறுகிறாள். இந்த 4வது பாடலிலே மீண்டும் தோழியர்களுக்கான உரையாடல் தான் செல்கிறது. வெளியிலே எழுந்து வந்திருக்கக்கூடிய தோழியரெல்லாம் வீட்டு வாசலிலே நின்று தன்னுடைய தோழியரை எழுப்புகின்றார்கள் பாவை நோன்பிற்கு. அப்படி எழுப்பும்போது அவளை சொல்லணும் இல்லையா, அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா. தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய தோழியரை எழுப்பணும். நம்மளே சாதாரணமாக வீட்டில் ரொம்ப நேரமாக தூங்குற ஒருத்தரை எழுப்பணும், என்ன செய்வோம், அவருக்கு ஒரு அடைமொழி, ஒரு பட்டப்பேர் ஏதோ சொல்லி கூப்பிடுவோம். அது மாதிரி தான் அவர்களும் தன்னுடைய தோழியை பரிகசிக்கிறதுக்காக என்ன செய்கிறார்கள், ஒரு அடைமொழியோடு அவளை ஒரு வசைப்பாடுவதாக, அவளை பரிகசிப்பதாக ஒரு வார்த்தையால் அவளை எழுப்புகிறார்கள். ஒன்னித்தில நகையாய், ஒன்னித்தில நகையாய், அதாவது நல்ல சிரிப்பை கொண்டவளே, ஒளி பொருந்திய சிரிப்பினை கொண்டவளே, ஒன்னித்தில நகையாய். அங்க முத்து போன்ற சிரிப்பு 3வது பாடல, இங்க ஒளி பொருந்திய நகைப்புக்குரியவளே, ஒன்னித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னுமாடி உனக்கு புலரவில்லை, பொழுது புலரவில்லை, ஒன்னித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ என்று கேட்கிறார்கள் வெளியிலே இருக்கக்கூடிய தோழியரெல்லாம். இவ்வளவு நேரம் ஆயிற்று, பொழுது புலர்ந்தாயிற்று, நீ இன்னும் உன்னுடைய படுக்கையின் மீது தான் நேசம் வைத்திருக்கின்றாய், ஈசன் மீது பாசம் வைத்த இதெல்லாம் இப்பொழுது உன் படுக்கை மீது நேசம் வைத்தாயிற்று, இன்னும் உனக்கு பொழுது புலரவில்லையோ என்று வெளியில் இருக்கக்கூடிய தோழியர், வீட்டிற்குள் உறங்கக்கூடிய தோழியரை பார்த்து கேட்கின்றார்கள். இப்போ தோழியை என்ன செய்யணும், மறுமொழி கூறணும். அப்படி மறுமொழி கூறும்போது என்ன சொல்றா பாருங்க. அந்த தோழியர் எல்லாம் முதல்ல என்ன செஞ்சிருக்காங்க, நோன்பு நோற்பதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்களை, அவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் இருக்கு. நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும் இல்லையா, கோயிலுக்கு போறதுக்கு ஒரு சர்க்கிள், சாப்பிட போறதுக்கு ஒரு சர்க்கிள், வீடு பக்கத்தில் பேசுறதுக்கு ஒரு சர்க்கிள், அப்படி மாதிரி ஒரு சர்க்கிள். நோன்பு நோற்பதற்காக ஒரு குழு நண்பர் வட்டாரத்தை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது அந்த தோழியினுடைய மறுமொழியிலே நமக்கு தெரியுது பாருங்க. ஒன்னித்திலனகையா இன்னும் புலர்ந்தின்றோ, உனக்கு இன்னும் எந்திரிக்க மனசு வரலையாடி, பொழுது புலர்ந்துச்சு அப்படின்னு தோழியர் கேட்குறாங்க. அதுக்கு மறுமொழியில் பதில் சொல்கிறான். அந்த மறுமொழி தான் நமக்கு என்ன உதாரணம், சான்றா அமையுது அப்படின்னா, அவர்கள் ஏற்கனவே நோன்பு நோற்பதற்காக
ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த தோழியர் குழுவாக இருக்கிறார்கள். அப்ப சொல்றா, ஒல்னி திலனகையாய் இன்னும் புலர்ந்தென்றோ என்று வெளியில் இருக்கக்கூடிய தோழி கேட்கவும், வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. நம்ம சொன்னமே நோன்பு நோற்பதற்காக யார் யாரெல்லாம் போகணும்னு ஒரு நம்ம டீம் பிளான் பண்ணிச்சு இல்லையா, நம்ம குழு, அந்த குழுவில் எல்லாரும் வந்தாச்சா. இவன் என்ன சொல்றா, ஒன்னி திலனகையாய் அப்படின்னு சொல்றா. அதுக்கு வெளியில உள்ள இருக்கக்கூடிய தோழி என்ன சொல்றா, வண்ண கிளி மொழியார். கிளி போன்று, கிளி எப்படி வண்ணமயமான கிளி, வண்ணமிக்க கிளி, வண்ண கிளி மொழியார். கிளி போன்று அழகாக இனிமையாக பேசக்கூடிய மொழியினை உடைய பெண்டிர்கள், அவளுடைய தோழிகளை தான் சொல்றான். வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. எல்லாரும் வந்தாச்சா, கோயிலுக்கு போகணும்னு சொன்னமே எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்க, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. அதுக்கு தோழியர்கள் வெளியிலிருந்து மறுமொழி கூறுறாங்க, எண்ணிக்கொண்டுள்ளவோ சொல்லுகோம் அவ்வளவும். நாங்கள் எண்ணி சொல்றோம், அதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எண்ணிக்கொண்டுள்ளவோ சொல்லுகேம் அவ்வளவும். ஆனா நீ என்ன செய்வ தெரியுமா, நாங்க எண்ணிக்கிட்டு இருப்போம் பாத்தியா எத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணி சொல்லக்கூடிய அளவு அப்படின்னா ஒரு கவுண்டபிள் பர்சன்ஸ் வர்றாங்க. எண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 10, 12, 15, ஒரு 2 பேர் ஒரு ஆள்னா நமக்கு என்ன தெரியாது, நாங்கள் 2 பேர் தான் ஐயா வந்துட்டோண்டி எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லலாம். எண்ணி சொல்லக்கூடிய அளவு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பெண்டிர் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம குறிப்பாலும் உணர்ந்துக்கணும். எண்ணிக்கொண்டுள்ளவோ சொல்லுகேம் அவ்வளவும். நான் சொல்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ அந்த என்ற நேரத்தை கூட தூங்கணும்னு நினைக்கிற பாத்தியா அப்படின்னு கேக்குறா. எண்ணிக்கொண்டுள்ளவோ சொல்லுகேம் அவ்வளவும் அந்த நேரத்துல கூட, நான் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு அந்த நேரத்துல கூட, எண்ணிக்கொண்டுள்ளவோ சொல்லுகேம் நான் எண்ணி சொல்றேன், அவ்வளவும் அந்த நேரத்துல கூட, அவ்வளவும் எண்ணிக்கொண்டுள்ளவோ சொல்லுகேம் அவ்வளவும். கண்ணை துயின்று, நீ கண்ணை துயில போகிறாய். நீ அந்த நேரத்துல கூட தூங்குவ. ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 செகண்ட் ஆகுமா, அதுல கூட நீ தூங்கணும்னு நினைக்கிறியே. எண்ணிக்கொண்டுள்ளவோ சொல்லுகேம் அவ்வளவும். கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. அந்த நேரத்துல கூட நீ தூங்கி கண்ணயர்ந்து உன்னுடைய காலத்தை வீணடிக்காதே. நம்ம நோன்பு நோக்க போறோம் இல்லையா, அதிகாலையில் எழுந்து அந்த நேரத்தை வீணடிக்காதே. கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை. சிவபெருமானுடைய புகழ இங்க பாடுறாப்புல. முத பாட்டுலையும் வந்தது, 2வது பாடலையும் வந்தது, 3வது பாடலையும் வந்தது, 4வது பாடலையும் என்ன செய்யறாங்க, சிவபெருமானுடைய புகழை சொல்றாங்க. அங்கேயும் என்ன செய்தாக, தேவர்கள் தாங்கள் தாங்கி பிடிப்பதற்கு அஞ்சக்கூடிய கூசு மலர்பாதம்னு சொன்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க, அதே சிவபெருமானை பற்றிய பாடல் தான். அதே சிவபெருமானைக்கு விண்ணுக்கு ஒரு மருந்து, விண்ணவர்களுக்கெல்லாம் மருந்தானவன் அவன்தான். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, வேதத்தின் பொருளாக இருப்பவனை, விழுமிய பொருளாக இருப்பவனை, வேத விழுப்பொருளை, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானே. இனிமை, கண்ணுக்கு பார்ப்பதற்கு இனிமையானவன். பச்சை குளிர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு இனிமையான இடங்களை பார்க்கணும், ஒரு குளிர்த்த பிரதேசங்களையோ அல்லது ஒரு நமக்கு நல்ல ஒரு காட்சியை காணணும்னு சொல்றோம் இல்லையா, அப்படி அந்த நல்ல காட்சி தான் யாரு, சிவபெருமான். கண்ணுக்கு இனியானே பாடி கசிந்து உள் நெக்கு நின்றுருக, அவரை நாங்கள் கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள் நெக்கு நின்று உருக, என்னுடைய உள்ளமெல்லாம் முருகுகின்றது. அந்த சிவபெருமானை பாட 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 என் உள்ளம் உருகுகிறது. உள் நெக்கு நின்று உருக யா மாட்டோம். நான் எண்ணி சொல்றேன், ஆனா அந்த நேரத்திலேயே நீ தூங்க பாத்தியா, அதனால நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் எல்லாம் யாரு, விண்ணுக்கு ஒரு மருந்தை, நாமளெல்லாம் மட்டும் இல்ல, அந்த தோழியரையும் சேர்த்து தான் சொல்றா, உள்ள தூங்கிட்டு இருக்கக்கூடிய தோழியும் சேர்த்து தான். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை
பாடி கசிந்து உள் நெக்கு நின்று உருக. அப்படிப்பட்ட அடியார்கள் நாம். அவனுடைய சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் எண்ணி 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 உள்ளத்தை உருகக்கூடிய அடியார்கள் நாம். அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம், எண்ணி சொல்ல மாட்டோம். அந்த நேரத்துல கூட நீ தூங்கிடுவ. அதனால நாங்க சொல்றோம், ஆனா சொல்ல மாட்டோம். உள்நெக்கு நின்றுருக மாட்டோம். நாங்க அந்த சிவபெருமானை நாங்க தேடி அவனுடைய உள்ளத்தில் நினைத்து உருகி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல நீ எண்ணி சொல்ற பாத்தியா, சொல்ல மாட்டோம், மாட்டோம். நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். நீயே வந்து எண்ணு. அப்படி எண்ணும் போது குறைஞ்சதுன்னா நீயே வந்து எண்ணி குறையில் குறைந்தால் துயிலேலோர் எம்பாவாய், நீ போய் தூங்குப்பா அப்படின்னு தோழி மறுமொழி சொல்றான். அப்போ உன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் மாடியும் உனக்கு விடியல, எந்திரிச்சு வாடி அப்படின்னு ஒருத்தி சொல்றான். உள்ள இருக்கவ என்ன கேக்குறா, முதல்ல நம்ம சொன்ன எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்கா. வெளியில உள்ளவ சொல்றாங்க, நாங்க சொல்றோம் அந்த நேரத்துல கூட நீ தூங்கணும்னு நினைக்கிற பாரு, அதனால நாங்க சொல்ல மாட்டோம். எங்களுக்கு வந்து சிவபெருமானை பாடி உருக வேண்டிய நேரம் இது. நீயே வந்து எண்ணிக்கோ, உனக்கு தானே வேணும், நீயே வந்து எண்ணிக்கோ, நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய், குறைஞ்சுன்னா நீ போய் தூங்கிக்கோ என்று சொல்லுகிறாள். அப்போ இறைவனை நாம தேடி போறோம். உனக்கு என்ன தேவை, எத்தனை பேர் வந்திருக்கான்னு தேவை, அது உனக்கு தானே தேவை. நீயே வந்து போ, நீயே வந்து எண்ணிக்கோ. அப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு இறைவனை எண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ நம்ம தான் பார்க்கணும். இறைவன் வேண்டுமென்றால் இறைவன் மீது சிந்தனை வை. இறைவனை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள் மீது வேண்டுமென்றால் நீ அங்க சிந்தனை வச்சுக்கோ. அப்ப இறைவன் மீது சிந்தனையை வைத்தால் நீ நேரம் எந்திரிச்சு வந்திருப்ப. நீ என்ன சொல்ற, சாக்கு சொல்ற, அவன் வந்துட்டானா இவன் வந்துட்டானா. யார் எப்படி பக்தி செய்தால் என்ன, நீ பக்தி செய்ய வேண்டும். உன்னுடைய சிந்தனை இறைவன் மீது வைக்க வேண்டும். அதத்தான் இந்த பாடல்ல அழகா சொல்றாரு. சரிங்களா? ஒன்னி திறனகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடுள்ளவோ சொல்லுகேம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள் நெக்கு நின்றுருக மாட்டோம். நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்று ஒரு உரையாடல் போல இந்த 4வது பாடல் அமைகிறது. மாணிக்கவாசக பெருமான் உரையாடல் போல இந்த 4வது பாசுரத்தை அமைத்திருக்கிறார். இறைவன் மீது நீ பக்தி செலுத்த வேண்டும். அடுத்தவர் எப்படி செலுத்துகிறார்கள் என்பது நமக்கு தேவையில்லை. நம்மிடம் இறைவனுக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறதோ அதை கொடுக்க வேண்டும். சத்யபாமா கண்ணனை துலாபாரத்திலே வைத்துக்கொண்டு இந்த பக்கம் நகையெல்லாம் வைக்கிறாள். ஆனால் துலாபாரமானது எந்த பக்கமும் இறங்குவது போல் தெரியவில்லை. கண்ணன் இருக்கக்கூடிய பக்கம்தான் தாழ்ந்து கொண்டே இருக்கிறது. சமமான நிலைக்கு வரல தராசு. மனமுருகி துளசியை வைக்கும் பொழுது அந்த தராசு சமநிலைக்கு வருகிறது. அப்போ அங்க பொன்னையோ பொருளையோ அங்க கண்ணன் கேட்கல, மனசார அவன் விரும்ப இந்த துளசியை வைக்கும் பொழுது வருது இல்லையா, அதுதான் அங்க பக்தி. நீ என்ன செலுத்துகிறாய் இறைவன் மீது, சரிங்களா? அதுதான் பக்தி. வில்லினால் அடிக்கவோ வீசுகள் பொறுக்கவோ என்றார்கள். வில்லினால் அடித்தான் வேடன், வீசுகள் பொறுக்கினார் நாயன்மார். கல்லை எறிந்து வழிபட்டார். அந்த ஒவ்வொரு கல்லை எடுத்து எறியும் போதும் சாக்கிய நாயனார் அங்க இறைவன் மீது பூவாக அவர் நினைத்து போட்டார். அப்போ வீசுகள் பொறுக்கவோ வில்லினால் அடிக்கவோ, வில்லினால் அடிச்சான் அர்ஜுனன், வீசுகள் பொறுக்கவோ வில்லினால் அடிக்கவோ வீசுகள் பொறுக்கவோ. கண்ணப்ப நாயனார் என்ன செஞ்சார், இறைவனுக்கு மாமிசத்தை படைத்தார். ஆக பக்தி, அங்க என்ன பக்தி, இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்கும், நம்மளால கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும். சிவ 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 என்று நாமம் சொல்லுங்க, நாராயண நாராயண நாமம் சொல்லுங்கள், ஓம் சக்தி சொல்லுங்கள். எந்த கடவுள் பிடிக்கிறதோ அந்த கடவுளை உங்களுடைய மனத்திலே இருத்தி நீங்கள் சொல்லும்போது
அந்த பக்தியானது இறைவன் ஏற்றுக்கொள்வான், அடுத்தவர் என்ன செய்வார்கள் என்று நாம் எண்ணக்கூடாது. அதைத்தான் சொல்கிறாள், உள்நெக்கு நின்று உருக. இறைவனை நாங்கள் எண்ணி உருகி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் வந்திருக்கான் வரலன்னா எனக்கு தெரியாது, நாங்கள் பண்ண மாட்டோம், உனக்கு தேவைன்னா நீ வந்து எண்ணிக்கோ என்று சொல்றா. பார்த்தீங்களா? அதுதான் இந்த இடத்துலையும் இறைவன் மீது நாம் பக்தி செலுத்த வேண்டும், நம்முடைய எண்ணம் இறைவன் மீது வைக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு பாடலின் உட்கருத்தாகவும் அறிஞர்கள் கூறுகிறார்கள். மாணிக்கவாசகப் பெருமான் திருவடிகளே சரணம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்லுவார்கள். மனிதன் இறைவனுக்கு சொல்லியது இந்த திருவாசகம். மாணிக்கவாசகப் பெருமான் சொல்ல சொல்ல இறைவனே திருவாசகத்தை எழுதியதாக சொல்லுவார்.